பார்க்க போகிறோம். இது ரொம்பவே அழகாக இருக்கும். இதுதான் பட்டு சாரீ. இதோட ப்ளவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி தைக்கலாம் பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. இது எப்படி நம்ம நீட்டாக தைக்க போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது குந்தன் ஸ்டோன் சொல்லுவாங்க இல்லையா, அது தான் பண்ணியிருக்காங்க. பண்ணி பூ டிசைனில் பாசி மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம முன்பக்கம் ஃபினிஷ் பண்ணிடலாம். எப்போயுமே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ்க்கு முன்னாடி வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுருங்க. அதுக்கப்புறமா பேக் சைடு கை எல்லாமே பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பிகினர்ஸ் கூட நம்ம வந்து சூப்பராக தைக்கிற மாதிரியான டிப்ஸ் எல்லாம் இந்த ப்ளவுஸில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி டாட் போட்டுக்கோங்க. அதாவது வந்து 3 இன்ச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 1.5, சென்ட்ரு 3, இந்த பக்கம் 1.5, இந்த பக்கம் 1.5 இப்போ அடையாளப்படுத்திக்கலாம். அடையாளப்படுத்திட்டு ஊசி வச்சு நல்லா ஓட்டை போட்டு விட்ருங்க. இந்த மாதிரி ஓட்டை போட்டுடலாம். அடுத்து உங்களுக்கு அதே மாதிரியே அச்சு விழுந்துடும். நம்ம வந்து இந்த இடத்துல பத்தலை, அதனால் ஒட்டு போட்டிருக்கேன் நான். ஏன்னா இப்போ கொஞ்சம் பெரிய ப்ளவுஸுன்றதுனால நமக்கு பத்தலை. இந்த மாதிரி திருப்பி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கைக்கெலாம் ஒட்டு போட்டு எடுத்துக்கலாம். கை வந்து 4 பக்கமும் ஒட்டு போடுற மாதிரியாக இருக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் அகலமான ப்ளவுஸுன்றதுனால நமக்கு சைடில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஜாயின் பண்ணுற போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 தையல் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா அமுக்கு தையல் போடணும். மொத்தம் இதுக்கு வந்து 3 தையல் வந்துடும். எதுக்காக 3 தையல்னால் வந்துட்டு கொஞ்சம் வெயிட்டான ப்ளவுஸில் நம்ம தைக்கிறப்ப கொஞ்சம், அதாவது ரொம்ப டைட்டாக போடுறப்ப வந்து பிரிஞ்சிட்டு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா ஒரு 3 தையல் போட்டோம்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து அப்படியே மடித்து எட்ஜில் மட்டும் தையல் போட்டுவாங்க. நான் நண்டுக்கால் மாற்றலைங்க, நார்மல் நண்டுக்கால் தான். பொறுமையாக தான் தைச்சிட்டு வர முடியும். ஒரு தையல் மட்டும்தான் போட முடியும். இன்னொருக்கு வந்து நம்ம கையிலே ஹெம்மிங் பண்ணி விடணும். இந்த மாதிரி பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. இதுக்கெல்லாம் தையக்கூலி வந்து 300 ரூபா வரைக்கும் வாங்கலாம். அதாவது வீட்டில் தைக்கிறோன்னா ஒரு 250, 300 வரைக்கும் நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் நமக்கு டிசைன் ப்ளவுஸ் பண்ணுற டைம் தான் ஆகும். கொஞ்சம் அதிகமான வேலை தான் இதுவும். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா இது பொறுமையாக பண்ணணும். கொஞ்சம் அசனோம்னா வந்து கல்லில் பட்டுரும். அதனால் வந்து நம்ம ரொம்ப பொறுமையாக பண்ணணும். ஊசி தெரிச்சு போயிடும். அந்த கீழே இருக்க பல்ஸ் செட் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் வந்து டேமேஜ் ஆயிரும். அதனால் நம்ம ரொம்ப கவனமாக தைக்கணும். இந்த மாதிரி எட்ஜில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டுட்டு உள் பக்கமாக இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணிடுங்க. ஒரு தையல் மட்டும் போதும். நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஹெம்மிங் பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்த தையல் நம்ம போட முடியாது, அதனால சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா பக்கத்தில் போட்டு எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம எப்போ ஹெம்மிங் பண்ணுற மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏன்னா நமக்கு வந்து இந்த கரை மட்டும் இருக்கனால சீக்கிரமாக உங்களுக்கு தெரியாது தள்ளி போட்டாலும். இப்போ மேலே வந்து ஃபுல்லாக லைனிங் வச்சுருக்கோம். ஒரு தையல் மட்டும் கொஞ்சம் தூரத்துக்கு போட்டு எடுத்துக்கலாம். அது விலகாமல் இருக்கிறதுக்காக. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நம்ம கை வந்து தைச்சி எடுத்துக்கலாம். 2 கையும் முடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒட்டு போட்டது நமக்கு தெரியாது சுத்தமாக. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அடியில் தான் போயிடும், நமக்கு அவ்வளோவா தெரியாது. இப்போ முன்னாடி லைனிங் வச்சு எடுத்தாச்சு. நான் முன்பக்கம் மட்டும் ஹெம்மிங் பண்ணுவேன். அடித்து திருப்ப மாட்டேன். பேக் சைடு மட்டும்தான் அடித்து திருப்புவேன். என்ன சொல்கிற முதற்கொண்டு நமக்கு உள்ளே போயிடும். அதனால் இல்லைன்னா சொல்கிற 2 நம்ம ஜாயின் பண்ணுறது வெளியில் தெரியும். இப்போ ஒரு தையல் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கேயாவது தள்ளி வர மாதிரி தெரிஞ்சிச்சு, இல்லை ஒரு டாட் பெருசாக ஒரு டாட் சின்னதாக அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை சரி பண்ணிக்கோங்க. அடுத்த டாட் வந்து ஆங்கோலில் போட்டுடலாம். அதுக்கடுத்து வந்து சைடில் போட்டுடலாம். நிற்க வச்சிங்கன்னா அப்படி கத்தி மாதிரி நிற்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து
முன்பக்கம் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். இந்த மாதிரி நல்லா அக்கு மாதிரி ஷார்ப்பாக இருக்கணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த டாட்டை வந்து அமர்த்தி பிடிச்சி இந்த மாதிரி தையல் போட்டிங்க அப்படின்னா இன்னும் ஷார்ப்பாக இருக்கும். புரியுதுங்களா? அந்த டாட்டை அமர்த்தி பிடிச்சி அந்த தையல் மேலே தையல் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும். இப்போ பேக் சைடு வந்து நம்ம கரெக்டாக அந்த அடையாளப்படுத்தினதுக்கு நேராக வர மாதிரி நீங்கள் பேக் சைடு வச்சு எடுத்துக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து நண்டுக்கல் வந்து மாற்றிட்டு அந்த ஒரு தையல் போட்டிருப்பாங்க, அதாவது வந்து அந்த கோல்டன் கலர் ஜரி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நமக்கு போட்டிருப்பாங்க. அந்த எட்ஜிலேயே நம்ம போடணும். இந்த மாதிரி போட்டுட்டு டேப்பு வச்சு நமக்கு வந்து 3.5 இன்ச்சு நெக்கோட ஆகலைங்க. இது நல்ல பெரிய ப்ளவுஸுன்றதுனால 3.5 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். ரெண்டாவது வந்து நமக்கு ஒரு ப்ளவுஸ் ரொம்ப அகலம் கொடுக்காது, அதனால் இது நான் 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் சென்டர் அடையாளப்படுத்திட்டு அதுலேருந்து இந்த பக்கமாக அந்த பக்கமாக நமக்கு கரெக்டாக 3.5 இன்ச்சு வருதான்னு வச்சு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். எதுக்காக அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் நம்ம வந்து கட் பண்ணும்போது ஒரு சைடு வந்து தள்ளி போயிடுச்சு, அந்த மாதிரி போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நீங்கள் வெட்டிட்டிங்கன்னா அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு ஷோல்டர் கரெக்டாக வரும். இல்லைன்னா ஒரு பக்கம் தள்ளி போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டுட்டு இப்போ அந்த ஜரி இருக்குது, அந்த ஜரி மேலேயே அப்படி நம்ம போட்டு வரலாம் தையல். இப்போ நார்மல் நண்டுக்கல் மாற்றிட்டேன். கொஞ்சம் ரிஸ்க்கு தான், இருந்தாலும் வந்து நம்ம பண்ணி பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ்க்கெலாம் நம்ம வந்து காசு கொஞ்சம் சேர்த்தே வாங்கலாம், யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து 2000 3000 அந்த மாதிரி வரும் ஒர்க்கு. அதனால் அதுக்கு தகுந்த நம்ம தையக்கூலி கேட்கும்போது அவங்க மறுக்க மாட்டாங்க. ஃபால்ஸு லைனிங்கு அந்த மாதிரிலாம் வச்சிங்க அப்படின்னா மொத்தத்துக்கு 500 ரூபா சொல்லி கேட்டுக்கலாம். இல்லை ரொம்ப கிராமத்தில் இருக்கீங்க, அவங்க தரமாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ்க்கெலாம் கண்டிப்பாக வந்து 250 ரூபா டு 300 ரூபா வாங்கிக்கோங்க. கடை அந்த மாதிரி வச்சுருக்கீங்க, இல்லை டவுனில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த லைனிங்கு ஃபால்ஸு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 500 ரூபா வாங்கலாம். இப்போ கீழே மடித்து தைச்சிடலாம். இந்த மாதிரி மடித்து தைச்சிருங்க. அந்த பார்டரே நம்ம மடிக்கும் போது உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து சுருங்காமல் நீட்டாக இருக்கும். அங்கங்கே நமக்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க, அது பார்த்துட்டு நம்ம வந்து பட்டி அடிச்சிடலாம். இப்போ பட்டி வந்து தைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை வந்து கீழெல்லாம் தைச்சிட்டு பரட்டி நம்ம தைச்சிட்டோம். நம்ம வந்து சைடில் வந்து ஒரு 4.5 இன்ச் வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து 4 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ எப்பயுமே வந்து நீங்கள் தைக்கிறப்ப வந்து பட்டி மட்டும் தள்ளி வரணும் 1/4 இன்ச்சு முன்னாடி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. அதே மாதிரி டாட்டு வந்து மடக்கி கொடுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பட்டி வந்து தள்ளி கொடுக்கணும், டாட்டு வந்து மடக்கி விட்றதுலாம் ரொம்ப முக்கியங்க. அப்போ தான் வந்து நமக்கு கப் சைஸ் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், அந்த வளைவு கரெக்டாக இருக்கும், அந்த டாட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் முடிச்சுட்டு முன்னாடி வந்து நண்டுக்கல் மாற்றிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சிடலாம். இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்டு நம்ம எப்பயும் போல் ஹெம்மிங்க்கு தைப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி தைச்சிடலாம். இந்த மாதிரி அந்த ஷோல்டர் சேர்த்து மடக்கி நீங்கள் தைச்சி விட்ருங்க. ஏன்னா இதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து நண்டுக்கால் மாற்றி பண்ணணும். இப்போ நல்லா நாம் வந்து ஹெம்மிங் தைக்கிற மாதிரி நீட்டாக தைச்சி விட்ருங்க. தைச்சிட்டு ஹெம்மிங் பண்ணிக்கலாம் முன்பக்கம் மட்டும். இப்போ கட் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து எப்பயும் போல் ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணி விட்டுட்டு இப்போ ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. 2 பக்கமும் நான் ஹெம்மிங் பண்ணி விட்ருக்கேன். இப்போ இது முன்பக்கம் வந்து எவ்வளோ ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கை ரொம்பவே அழகாக இருக்குது.
இது பேக் சைடு ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த கோல்டன் கலருக்கு ஏற்ற மாதிரி கோல்டன் கலர்லேயே ஒர்க் போட்டு சைடில் வந்து இந்த பாசி வந்து பூ மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மடிச்சு போட்ட இந்த ப்ளவுஸ் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கை ரவுண்டுக்கு வந்து எப்பயும் போல் ஹெம்மிங் பண்ணிடுங்க, சும்மா அப்படியே விட வேணாம். ஹெம்மிங் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா படிஞ்சிருக்கும், சுருக்கம் இல்லாமல் சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஹெம்மிங் பண்ணி விட்ருங்க. இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.